ராஜராஜன் தர்பார். இந்திய சுதந்திர நாளில் இந்தியாவின் வரலாற்றை பற்றி சற்று சிந்திப்போம். கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னால் உலகின் தொன்மையான நாகரிகங்கள் ஒன்று என்று அழைக்கப்படும் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்ததாக தெரிகிறது. இந்தியாவில் வடபகுதியில் அதன் பிறகு பார்க்கும்போது கிமு 326 அந்த வாக்கில் மாசிடோனியா மன்னன் அலெக்சாண்டர் முதலாக கைபர் போலன் கணவாயை தாண்டி இந்தியாவுக்குள்ள வருகிறார். சிந்து நதி வரைக்கும் வருகிறார். அதன் பிறகு கிமு 321 அந்த வாக்கில் சந்திரகுப்த மௌரியர் சாணக்கியருடைய உதவியோடு மௌரிய வம்சத்தை நிறுவுகிறார். அசோகர் இந்த மௌரிய வம்சத்துல ரொம்ப ஃபேமஸ், புகழ்பெற்ற ஒரு மன்னராக திகழ்கிறார். அவரோட சாரநாத் அந்த இடத்துல அவருடைய 4 சிங்கங்க முகங்கள் அதை ஒரு நிர்வகிக்கிறார். அதுதான் இன்றைக்கு இந்திய அரசாங்கம் தன்னுடைய சின்னமாக அறிவித்திருக்கிறதா. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கிபி 320 அந்த வாக்குல குப்தர்களுடைய சாம்ராஜ்யம் இந்தியாவில் இருந்தது. விக்ரமாதித்தன் போன்ற மன்னர்கள், அது இந்தியாவின் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலம் குப்தர்களின் காலம். அதுக்கப்புறம் 7th செஞ்சுரி வாக்குல ஹர்ஷர் என்பவர் ஆட்சி செய்கிறார். அதன் பிறகு பார்த்தாலும் முக்கியமாக முஸ்லீம் ரூலர்ஸ் இன்வேடர்ஸ் இந்தியாவில் படையெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக கஜினி முகமது, கோரி முகமது, தைமூர், செங்கிஸ்கான் போன்ற பலர் படையெடுத்து வருகிறார்கள். நதிர்ஷா. அதன் பிறகு வாஸ்கோடகாமா யூரோப்பியர்கள் அவர் இங்க வாணிபம் செய்ய வருகிறார். 1600 வாக்குல யூரோப்பிய சேர்ந்த பிரிட்டிஷார் அவங்க இங்க வாணிபம் செய்ய மேற்கு பக்கம் சூரத், அப்புறம் கிழக்குல முதல்ல சென்னை, அந்த இடத்துல மெட்ராஸ்ல வாணிகத்தலை ஆரம்பிக்கிறார்கள். அங்க ராபர்ட் கிளைவ் அவர் பக்கத்துல இருக்கிற நம்ம ஆர்காட் நவாப அவர் எதிர்கொள்கிறார் ஒரு படையில். அந்த சண்டை நம்ம சென்னையில அடையார் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, சாந்தோம் அடையார் பிரிட்ஜ் பக்கத்துல முதல் பிரிட்டிஷார் இந்தியாவில் ஒரு மன்னரை எதிர்த்து சண்டை போட்ட இடம் ஆர்காட் நவாபு. அந்த பிரிட்ஜ் பக்கத்துல இப்போ பிரிட்ஜ் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல தோற்கடிக்கப்படுகிறார். அதன் பிறகு ராபர்ட் கிளைவ் கல்கத்தா பக்கமா சொல்லி அங்கிருந்து பிளாசி யுத்தம், அதனுடைய வங்காள நவாபையும் வெற்றி பெற்று வங்காளத்தை அவங்களோட இணைத்துக் கொள்கிறார்கள். அதன் பிறகு அவங்களுடைய கேபிட்டல் சென்னையில கல்கட்டாக்கு மாறுகிறது. அதன் பிறகு இந்தியாவின் பல பாகங்கள் பிரிட்டிஷோடைய கண்ட்ரோல், அது கிழக்கு இந்திய கம்பெனியோட கண்ட்ரோல்ல வருது. இந்த சமயத்துல இந்தியாவில பல மன்னர்கள் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள், புரட்சி செய்கிறார்கள், எல்லாரும் அடக்கப்படுகிறார்கள். குறிப்பாக நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார், மற்றும் நார்த் சைட்ல ஜான்சி ராணி, தாந்தியா தோபே, மங்கள் பாண்டே போன்ற பலர் இவங்களாம் பிரிட்டிஷ்க்கு எதிராக புரட்சி செய்கிறார்கள், அதனால் அடக்கப்படுகிறார்கள். அதே போல் 1857 வாக்குல மீரட் என்ற இடத்துல சிப்பாய்கள் இந்திய சிப்பாய்கள் பிரிட்டிஷ் எதிராக கலகம் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அடக்கப்படுகிறது. அதுதான் முதல் சுதந்திர போர் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கப்புறம் இந்தியா பிரிட்டிஷோட டைரக்ட் கண்ட்ரோல், அவங்களுடைய ராணியோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இந்தியா வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் 1885 அந்த வாக்கில் இந்தியாவில் ஒரு 3 பேர், ஆலன் அக்டோவியன் ஹியூம், அப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி, அப்புறம் டீன்ஷா வாஞ்சி மூகரும் சேர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் என்று ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார்கள். இந்த காங்கிரஸ்ல ஒரு மிதவாதமாக இருக்குது என்று சொல்லி சிலர், பாலகங்காதர் திலகர், லாலா லஜ்பத் ராய் மற்றும் பிபின் சந்திரபால், இவங்கெல்லாம் ஒரு தீவிரமாக பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தீவிரவாத இயக்கத்தை காங்கிரஸ்குள்ள கொண்டு வராங்க. சூரத் ஸ்பிளிட் என்று சொல்லப்படும், 2ஆக பிரிகிறது. கோபாலகிருஷ்ண கோகலே அவர் மிதவாதி, மற்றவங்கெல்லாம் தீவிரவாதிகள் மாதிரி. நம்மளுடைய வாபு சிதம்பரனாரும் இந்த திலக்கோட சேர்ந்து அவர் குரல் எழுப்புகிறார். 1950 வாக்குல சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து காந்தி இந்தியாவுக்கு வருகிறார். அதுக்கப்புறம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முழுமுதாக அவர் இறங்குகிறார். சத்தியாகிரக போராட்டத்தை அவர் முன்னின்று நடத்துகிறார். 1919 அந்த வாக்குல ஜாலியன் வாலாபாக் அங்க படுகொலை நடக்கிறது. கிட்டத்தட்ட 1500 பேர் மேல கொல்லப்படுகிறார்கள். இதை ஒட்டி 1920 அந்த வாக்குல காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் என்ற முதல் போராட்டத்தை அவர் அறிவிக்கிறார். மிக வெற்றிகரமா ஃபாரின் குட்ஸ் எல்லாம் பகிஷ்கரிக்கிறது, பிரிட்டிஷோட ஒத்துழைக்க மறுப்பது, அதெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சௌரி சௌரா என்ற இடத்துல காங்கிரஸர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எரித்து விடுகிறார்கள். அதனால் ஒரு 20க்கும் மேற்பட்ட போலீஸார் கொல்லப்படுகிறார்கள்.
இந்த ஒரு வயலன்ஸ் வந்த காரணத்துக்காக காந்தியடிகள் அந்த போராட்டத்தை நிறுத்தி விடுகிறார். இது சத்தியாகிரக போராட்டம், கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி விடுகிறார். அதைத் தொடர்ந்து 1930 தண்டி மார்ச், உப்பு சத்தியாகிரகம். அப்புறம் 1942 பார்க்கும்போது செகண்ட் வேர்ல்டு வார் போது இந்தியாவை பிரிட்டன் அந்த வாரில் சேர்த்துவதற்கு எதிராக பிரிட்டன் இந்தியாவை விட்டு செல்ல வேண்டும் என்று வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது மகாத்மா காந்தியால். அதுக்கப்புறம் 1947 நம்மளுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. இந்த சுதந்திரத்துக்கு பிறகு அந்த சமயத்தில் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக பதவியேற்று இந்தியாவை பல வழிகளில் எல்லா துறைகளிலும், விவசாயமாகட்டும், நீர்ப்பாசனம், விவசாயம், அறிவியல் மற்றும் தொழில் வளம் எல்லாவற்றையும் நம்ம அடித்தளம் அமைத்து இன்றைக்கு இந்தியா தன் நிறைவு பெற்று, எல்லா விஷயமும் தன்னிறைவு பெற்று தன் நிகரில்லாத ஒரு நாடாக உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அந்த ஜவஹர்லால் நேரு அமைத்த அந்த அடித்தளம் என்று சொல்லலாம். இன்றைக்கு ஒரு வல்லரசுக்கு இணையாக இருக்கின்ற நம்ம இந்தியாவை நினைத்து இந்த சுதந்திர நாளில் நாம் பெருமைப்படுவோம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.